தற்போதைய அண்மை செய்தி. தாவேகா மதுரை மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் அவருக்கு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உற்சாக வரவேற்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், களத்தில் இருக்கீங்க, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அன்பன் கல்லணை என்பவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழக பணிகளை மேற்கொள்ளும் விதமாக கழக அமைப்பிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி, அதாவது கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதன்படி மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளர்களை, அதே போல கழக இணைச் செயலாளர்கள், பொருளாளர்கள், துணை செயலாளர்கள் என அறிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக விஜய் அன்பன் கல்லணை என்பவரை கடந்த 29ஆம் தேதி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னையிலிருந்து இன்று மதுரை வருகை தந்த அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்றக்கூடிய விஜய் அன்பன் கல்லணை என்பவருக்கு மதுரை மேலூர் அருகே இருக்கக்கூடிய மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை திட்டம்பட்டி டோல்கேட், அதாவது சுங்கச்சாவடி முன்பு ஏராளமான, அதாவது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி, அதே போல வடக்கு சட்டமன்ற தொகுதி, தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியதுடன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக அவர் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் இந்த 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பானது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு திடீரென தேசிய நெடுஞ்சாலைகள், மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1000க்கும் மேற்பட்டோர் மற்றும் நூற்றுக்கணக்கான கார்கள், அதே போல ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் அவருக்கு வரவேற்பு அளித்த நிலையில், அதே போல கிரேன் மூலம் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் ராட்சத மாலைகளும் அணிவிக்கப்பட்டு கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சண்டை மேளம், வாடிப்பட்டி கொட்டு என்ற மேலதாளங்கள் மூலம் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியானது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது தற்போது மதுரை மேலூர் அந்த சுங்கச்சாவடியிலிருந்து மதுரை மாநகர் நோக்கி வரக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரும் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் கல்லணை அன்பன் என்பவருக்கு தற்போது ஏராளமான அந்த தொண்டர்கள், விஜயுடைய ரசிகர்களும் தாவேகாவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருவதால் மதுரை மாநகரிலிருந்து புறநகர் பகுதி வரக்கூடிய அந்த சாலைகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.